அனிருத்தர் தான். மீதி எல்லாருமே சுந்தர சோழருக்கு ஆதரவாக தான் இருந்திருப்பாங்க. ப்ளஸ் ஆதித்த கரிகாலன் நல்லா டெவலப் ஆகிட்டு வரான்றப்போ மற்ற அதிகாரிகளும் அடுத்த மன்னர் இவர் தான் அப்படின்ற நோக்கத்தில் அவர் கூட தான் க்ளோஸாக இருந்திருப்பாங்க. சின்ன வயசு பையன்தான், ஏன்னா அப்போ அவருக்கு 14 வயசு. அவருக்கே 14 வயசுனா குந்தவை இன்னும் வயசு கம்மி, ஒரு 8 வயசு இருக்கலாம். ராஜராஜன் ஒரு 3-4 வயசு தான் இருக்கும், சின்ன குழந்தை. இவங்க சொல்கிற இந்த கல்கியில் சொல்கிற கதை பூராமே போய். அப்போது அனிருத்தன் தான் என்ன பண்ணுறாரு, பிளான் பண்ணி இவன் இருக்கிறதுலேயே பெரிய பையனே 14 வயசு தான், அவனை போட்டோம்னா மிச்சம் 2 பிள்ளைங்களையும் போட்டுடலாம் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த 4 பார்ப்பனர்களை ரெடி பண்ணி இவங்கள போய் போடுங்க அப்படின்னு போட வச்சுருக்கிறாங்க. அப்படி தான் அனிருத்த பிரம்மராயரோட தூண்டுதலின் பேரில் தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். இதில் என்ன விசேஷம்னா, அனிருத்த பிரம்மராயர் மறுபடியும் உத்தம சோழன் ஆட்சியில் அவரும் மந்திரி ஆயிட்டார். அதுதான் பெரிய செய்தி. அப்போது கண்டராதித்தன் காலத்தில் ஒருத்தர் மந்திரியாக இருக்கிறார், ஒரு பார்ப்பனர். அந்த பார்ப்பனர் சுந்தர சோழர் காலத்தில் பதவியிலிருந்து விலக்கப்படுகிறார். அவங்கெல்லாம் சேர்ந்து சதி பண்ணி அவர் பையனை கொன்று